இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க வேற எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. என்ன விஷயம் மேடம்? நாளைக்கு கம்பெனி விஷயமா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. அதான். சாரி மேடம், நாளைக்கு எனக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கண்டிப்பா என்னால நாளைக்கு ஆபீஸ்க்கு வர முடியாது. நானே உங்ககிட்ட லீவ் சொல்லலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே முந்திக்கிட்டீங்க. பாரதி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நல்ல கதையா இருக்கே. ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு வெளியில போகணும்னு மித்ரா கூப்பிடுறா. நீ என்னடான்னா அத பத்தி கொஞ்சம் கூட அக்கறையோ பொறுப்போ இல்லாம அதை விட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுக்குதான் உன்னை இந்த வீட்டுல உட்கார வச்சு ஆபீஸ்ல வேலையும் கொடுத்து மாசம் சம்பளமும் கொடுக்கறாங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கா பாரதி? இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அன்னி கூட சண்டைக்கு நிக்கிறதே வேலையா போச்சுனே. ஆமா, வா முதல்ல போய் என்னன்னு கேட்போம். வாய்க்கிழியே பேசுவல்ல, இப்ப அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லு. குடும்பமா சேர்ந்து ஆளாளுக்கு பாரதியை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற நிலைமை ஆயிடுச்சே. பாரதி, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு வனபத்ர காளியம்மன் கோயில்ல நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். நாளைக்கு நான் கண்டிப்பா போயே ஆகணும். ஹே, முக்கியமான ஆபீஸ் வேலையை விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு வேண்டுதல்? அது என்னோட பர்சனல் விஷயம் மேடம். ஓஹோ, அப்படி பர்சனல் விஷயம் தான் முக்கியம்னா வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. மகாராணி மாதிரி வீட்டுல இருந்து சொந்தமா பிசினஸ் பண்ணணும். இல்லனா பாட்டம் பூட்டம் சொத்து சம்பாதிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதை உக்காந்துக்கிட்டு ஜாலியா கால் ஆட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு போலாம். ஒரு இடத்துல வேலை செய்யறப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டுதான் நடக்கணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் வேண்டுதலுக்கு போறேன், பொங்க வைக்க போறேன்னு சொல்லி இப்படி லீவ் எடுத்துட்டு இருக்க முடியாது பாரதி. அப்படி வேலைக்கு வராம போற அளவுக்கு முக்கியமான வேண்டுதல் என்ன இருக்கு? சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்னோட புருஷன் உயிருக்கு ஆபத்து வர மாதிரி நேத்து நைட் எனக்கு கனவு வந்துச்சு. அப்போல இருந்து மனசே சரியில்லை. அவர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு போறேன். அந்த கோயில்ல போய் வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. என்னண்ணே, அண்ணி உங்களுக்கு ஏதோ கனவுல ஆபத்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆமாண்டா, அதான் எனக்கு என்னன்னு தெரியல. பாரதி சொல்றதை வச்சு பார்த்தா ஆதிக்கு தான் ஏதோ பிரச்சனை வர மாதிரி கனவு கண்டிருக்கான்னு நினைக்கிறேன். மித்ரா, அவதான் அவ புருஷனுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு பயமா இருக்கு, கோயிலுக்கு போகணும்னு சொல்றாள்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காதுமா. போயிட்டு வரேன்.